கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 91:14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நம்மை நேசிக்கிற கர்த்தர் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாஞ்சை நம் ஆண்டவர் மீது எப்பொழுதும் இருக்க வேண்டும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் என்பதை மறந்து விடாதபடி ஆண்டவருடைய செட்டையின் நிழலில் தஞ்சம் புகுவோம். நம்மை தேவ தூதர்களை வைத்து பாதுகாக்கிற கர்த்தர், தேவ தூதர்களின் பாதுகாப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே நீர் பிரியம் உள்ள தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் கண்நிலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய் உண்மையை நோக்கி பார்க்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை இன்னும் அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நேசிக்க, ஆண்டவரே உம்மை துதிக்க, மகிமைப்படுத்த, வாழ்த்த, வணங்க, போற்ற எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய சிந்தையை தரித்தவர்களாய் காணப்பட கிருபிதாரும். எப்பொழுதும் எங்கள் வாஞ்சை நீராக இருக்க கிருபிதரும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கத்ததாமே இரத்த கோட்டுக்குள் மறைத்து பாதுகாப்பீராக. உடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. உடைய கரம் எங்களை வழிநடத்துவதை நாங்கள் உணர கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் இயேசுவின் நாமம் மகிமைப்பட எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.